சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். மைமூன், மைமூன், இப்ப எங்க தான் போயிட்டாவோ தெரியாது. ஏய் மைமூன், எங்கவா நீங்க? நான் இங்க இங்க எங்க எங்க? இந்த வாட்ஸ்அப்ல வந்து அபாயா பார்த்து கொண்டு ஈக்கனப்பா. உங்களுக்கு தெரியும் தானே இந்த இந்த பாக்கடையாப்பம் ஃபரிதாவ யாரு? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தீக்காலியா? அப்ப இடியாப்பம் புட்டு என்று சொல்லி கடையாப்பம் செஞ்சு செஞ்சு கடைக்கு போட்டு பொம்புல இப்ப லட்சக்கணக்கில் செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தீக்கா. அவள்கிட்ட பாக்கியம். எனக்கு தான் உம்ராவுக்கு போறதுக்கு எப்படி போனாலும் சரி பரவாயில்ல, இந்த வெளிமடையிலேக்கு என்ன பேத்தி அம்ராவை சரி பார்க்க கூட்டிக்கொண்டு போறேயா நீங்க? நாங்க என்ன என்ன சும்மா மூக்கால் ஆளாம செல்ல வந்து சரியா செல்லுங்களே. ஹஜ்ஜிக்கு போன ஃபரீதா லேட்டஸ்ட் டிசைன்ல அபாயவள் அள்ளி கொண்டு வந்தீக்காப்பா. அதுவள்ட போட்டோவை தான் நான் இந்த வாட்ஸ்அப் பண்ணிக்காவ. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பசந்தப்பா. அதை எடுக்கிறதா இது எடுக்கிறதான்னு சொல்லி தலையை பிச்சு கொண்டு யோசிச்சு கொண்டு இருக்கிற இந்த டைம்ல தான் நீங்க மைமூன் மைமூன்னு சொல்லி என் பேரை வெந்தேசி போட்டு என்ன குழப்பினீங்க. சரி, இங்க பாருங்கப்பா, இந்த ப்ளூ கலர் அபாயா இது நல்லவா? இந்த மெரூன் கலர் அபாயா இது நல்லவா? நீங்க ப்ளூ கலர்ல எடுத்தாலும் சரி, உங்களோட உம்மம்மா மெஹரூன் கலர்ல எடுத்தாலும் சரி, எனக்கிட்ட எதுக்கு ஐடியா கேட்கணும்? கொஞ்ச நாளா வியாபாரமே இல்லை, கையில 5 சதம் சல்லியும் இல்லை. இப்ப நாங்க உங்ககிட்ட சளி கேள்வி கேட்டேனா? நீங்க ஒன்றும் பதற தேவையில்லப்பா. நான் சீட்டு பிடிச்சி சேர்த்து வச்ச சல்லி கொஞ்சம் மீக்கே எனக்கிட்ட, அதால நான் வாங்கி கொள்றேன். மைமூன், நீங்க இத நேரத்தோட செல்ல வேணாமா? இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா மூச்சு போகுது. இந்த நேரத்துல அந்த கவிஞர் காத்தாங்குடி அப்துல் காதர் லிப்பேட பாட்டு வரிகள் நினைவுக்கு வருது. செய்நம்பு நாச்சி செங்காட்டு புலி வாயில்லாமலேயே வங்காளம் போவாள், நோயில்லாமலேயே 100 நாள் படுப்பாள், சீட்டு போட்டு கிடைச்ச பணத்தை கூட்டுப்பட்டிக்குள் சேர்த்து வைப்பா. ஆனா எங்கட மைமூன் நாச்சியா செங்காட்டு புலி இல்ல, செங்காட்டு பூசா. அதான் பூனை பூனை. சும்மா இருங்கப்பா, சும்மா இருக்க மாட்டீங்கல்ல நீங்க. அது சரி, உங்களோட ஃபரிதா அமலோட உமல் நிறைய அபாய கொண்டு வந்தீங்க போல, அதுக்குள்ளேயும் ஒரு பிஸ்னஸ். நல்ல காலம் நல்ல காலம். இந்த மற்றவங்க அலாய் பால எல்லாம் எனக்கு எதுக்கப்பா, எங்களுக்கு தேவையே இல்லை, விட்டு தள்ளுங்கப்பா. ஐசரி ஐசரி, எதுக்கு என்னைய தேடி நீங்க தொண்டை கிளிய கத்தினீங்க? அதை சொல்லுங்களே. எங்கட பேத்தி மரியம்ட விஷயமா உங்களோட சாச்சா சாஹிப்னானா சரியா 10 மணிக்கு வாரன்னு சொன்னாரு. இப்ப 10 துண்டும் இல்ல. உங்களோட சாஹிபு சாச்சா எப்பவுமே எனக்கு பாக்சா காட்டுறதுதான் வேலை. சும்மா அந்த மனுஷனுக்கு பேச வேணாம் நீங்க. எங்கட ஜெயினபுக்கு என் நல்லதோரு பொடியன் அவர் தானே தேடி கொடுத்தேன். அது மாதிரி நாங்களும் அள்ளி கொடுத்ததானே. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அவரோட புரோக்கர் ஃபீஸ் கையில வச்சோன்னு அவர் போட்ட நடிப்பை பார்க்கணுமே. என்ன யோசிக்கலாம்னா என்ன இப்ப பண்ணிட்டுறீங்க? நான் யாரு? உங்களோட மைமூண்ட சாச்சா. மகளோட கல்யாணத்துக்கு நான் புரோக்கர் ஃபீஸ் எடுக்கிறதா? என்ன யாரு நினைச்சீங்க? வேறு யாருமா இருந்தா நாக்கு பொடுக்கிற மாதிரி 2 கேள்வி கேட்டிருப்பேன். உங்களை சுட்டிலும் பேசாம இருக்கிறேன். மூத்த பேத்தின விஷயம் உங்களோட மனசு நோவும், அது சொட்டியும் எடுக்கிறேன். சரி தாங்க என்னப்ப. அப்படிப்பட்ட ஆள் தான் உங்களோட சாச்சா சாஹிபுனானா. அது சரி, இந்த மனுஷன் என்னத்துக்கு தான் சொன்னங்கிறாரோ தெரியா. அஸ்ஸலாமு அலைக்கும் யூசுப் நானா. வலைக்கும் சலாம். வாங்க வாங்க வாங்க. நீங்க வர காட்டிலும் தான் வெள்ளனையில இருந்து குட்டி போட்ட பூனையாட்டம் அங்கால போறதும் இங்கால போறதுமா தான் எங்கட வேலை. என்ன சாச்சா, என்ன சொடக்கம்? அது வந்து மைமோ, இந்த புரோக்கர் வேலைண்டா 1008 கரைச்சலேக்கி தெரியும் தானே. நீ எங்கடவளும் செஞ்ச தொழில் தானே. கல்யாணம் என்ற பேர்ல இவர் செஞ்சு வச்ச கல்யாணத்துக்கும் புலியானத்துக்கும் அநியாயத்துக்கும் நான் தானே முகம் கொடுத்தேன். நம்பினா நம்புங்க, இவர் ஒரு நாள் முழுக்க கோழி கூட்டுக்குள்ளே நான் ஒழிச்சு வச்சேன். சும்மா மனுஷட முன்னுக்கு என்ன சீரழிக்க வேணாம் சொல்லிட்டனும். இங்க பாருங்க சாஹிப் நானா, இவ உங்கள்ட்ட சொன்னது தான். அதுக்காக இவ செல்ற இல்லை நம்பிடாதீங்க நீங்க. ஒரு நாள் இவரை தேடி ஒரு காண்ட வந்ததும் கொல்ல பக்கமா பிச்சு புடுங்கி கொண்டு ஓடி தோண்டி வச்ச குழிக்குள்ள புள்ளலையா நீங்க? சரி சரி மைமோன், பழையதெல்லாம் கிண்டாதீங்க. புரோக்கர் வேலைண்டா அப்படித்தான். சரி வந்தா சப்போர்ட்டு, சரிஞ்சு போனா
ஆல் அவுட். ஐ சரி சாச்சா, ஐ சரி. நீங்க வார வழியில என்னமோ கரைச்சல் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, என்ன பிரச்சனை? அதைத்தான் சொல்ல வந்த. நம்மட முருத்தலாட மவளுக்கு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சனா. அதுக்குள்ள கச்சாலா சாஹிப் நானா அந்த முர்த்தலா பொல்லாத முரட்டு மனுஷன் இல்லையா போட்டு பெரட்டி எடுத்துட்டு அவசரப்படாம நடந்ததை கேளுங்களே யூசுப் நானா. உங்களுக்கு வாக்கு தந்தபடியா டைமுக்கு ஊட்டொட்டு கிளம்பிட்டேன். வார வழியில முருத்தலா என்ன கண்டுட்டான். கண்டு சாஹிப் நானா இங்க வாங்க ஓய் என்று கொஞ்சம் கூட மறுவாதி இல்லாம கூப்பிட்டான். அப்படியா? ஓ யூசுப் நானா அப்படியே வந்து 2 தோல்ல கைய வச்சு என் உடம்பெல்லாம் பயத்துல பொடலங்க மாதிரி வெடன்னு நடுங்க தொடங்கிட்டுது. என்ன பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்ன சாஹிப்? சொல்லுங்க. அவன் சொன்ன மாதிரியே சொல்லி காட்டுறேன். நீங்க அம்புடம் காட்டியிருந்தான் நானும் பார்த்து இருந்தேன். மகளுக்கு ஒரு பொடியன் தேடி தந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரியே பொடியன்ற ஒரு குறையும் இல்லை. ஆனா 24 மணித்தியாலும் இந்த போனை சொட்டி கொண்டே இருக்கான். வீட்டுக்கு வந்தா பொஞ்சாதியோட பேச டைம் இல்லை. இந்த போனை கிண்டி என்ன பலாய் தேடுறானோ தெரியா. ஏன் ஒரே மவள் அழுது கண்ணம் வீங்கின முகமா ஈக்கியாள். உங்களுக்கு ஒரு கிழமை டைம் தாரேன். அதுக்குள்ள மாப்பிள்ள பொடியான் சரி காட்டாட்டி நடக்கிற கதையே வேற. என்ன பத்தி தெரியும் தானே, இடு பொடைச்சி அடுப்புல வச்சிருவேன். இப்படி சொன்னா அவன் ஒரு மாதிரி ஷேப் பண்ணி வாரத்துக்குள்ள போதும் ஆயிட்டுது. முர்த்தலா கிட்ட இருந்து தலை தப்பி வந்ததே பெரிய செய்தி. இங்க பாருங்க சாஹிப் நானா, என் பேத்தி மரியத்துக்கு இந்த மாதிரி 5 பஜார் கேஸில் மாட்டி விடவான்னு சொல்லிட்டேன்னா. என்ன யூசுப் நான் அப்படி பேசுறீங்க? ஊருக்குள்ள எத்தனை கல்யாணங்களை செஞ்சு வச்சிருக்கேன். 1 2 அப்படி இப்படி ஆனாலும் ஆகமான விஷயம் எத்தனை செஞ்சிருக்கேன். மிச்சம் எதுக்கு? மோசி மாஸ்டர் தங்கச்சிடுமானுக்கு ஒரு டாக்டர் புள்ளைய செட் பண்ணி கொடுக்கலையா? என்ன பேரெல்லாம் ஜோரா அடிபடுது. ஒன்றும் இல்லை. இந்த சாஹிப் நானாதான் இந்த புரோக்கர் புராணத்தை பத்தி பேசிக்கொண்டு இருந்தோம். உங்களோட விஷயம் பேசப்பட்டது, அதுதான் உங்களோட பேர் வந்துச்சு. சுபநானா பயப்படாம பாரங்குடுங்கோ. நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த ஏமாத்து ஜில்மாட் வேலை எல்லாம் எங்கிட்ட சாய்புனாட கொஞ்சம் கூட இல்ல. பயப்படாம கொடுங்க. அது சட்டிலையும் தான் இவரை கூப்பிட்டு அனுப்பினேன். நல்ல வேலை நீங்களும் வந்துட்டீங்க. சாய்புனானா நல்ல விஷயங்கள் கைவசம் இருக்குதா? சொல்லுங்களேன். இப்பக்கு 5-6 விஷயம் கையில் இருக்கு. இந்த பயோடாட்டா பாருங்க. பொடியன் டாக்டர். அப்படியா? நல்ல பசங்குதான். மத்ததெல்லாம் பாப்பேன். அப்பதான் கலந்து ஆலோசிச்சு நல்ல ஒரு முடிவு எடுக்க. உண்மைதான். மத்ததெல்லாம் எடுத்து காட்டுங்க சாஹிபுனானா. இது கண்டி விஷயம். பொடியன் இன்ஜினியர். இத பாருங்க. இவர் அக்கவுண்டன்ட், லண்டன்ல வேலை. இவரு லாயர். வாப்பாக்காரன் லாயர் தான். இங்க பாங்களே, எல்லாமே ஒரிஜினல் விஷயமாலியே ஈக்கி. டக் பக்கண்டு நீங்க ஒன்று சாய்ஸ் பண்ணுங்கப்பா. எனக்கண்டா டாக்டர் பொடியன்னு நல்லா பட்டுச்சு. அக்கம் பக்கத்துல ஈக்கியவங்க கிட்ட வாய்வல அடிப்பட அதையே செய்வோமே. நீங்க என்ன மைமன் டாக்டரே வேணும்னு அடம் முடிக்கிறீங்க? அன்னைக்கு அபுசுமா தாத்தாட வீட்டுக்கு நான் கோப்பி தூள் வாங்க போனேன். அந்த டைம்ல அந்த கிளவி பேசின ரகாஷ நீங்க பார்க்கணுமே. மாண்டி இங்க பாருங்க மைமோன், நான் உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வரத்தான் நீங்களே வந்தது நல்லதா பேய்த்தப்பா. இந்த பேத்தி பார்வி உனக்கு நல்ல ஒரு விஷயம் சரி வந்தீங்கி. பொடியன் டாக்டர் வேலை. எங்கட ஏரியாவில் இதுவரையிலே ஒரு குடும்பத்திலையும் டாக்டர் மருமகள் இல்லை என்று சொல்லிக்கிட்டே போனாப்பா. அதுக்கும் இதுக்கும் எதுக்கு இப்ப முடிச்சு போடுறீங்க? இந்த டாக்டர் பொடியன்னு பேத்தி மரியத்துக்கு நாங்க செஞ்சு வச்சு இந்த அபூஷமாட அந்த ரெக்கார்டை நாங்க அப்படியே உடைக்கணும். மைமூன், நீங்க ஒரு பக்கத்தை மட்டும் யோசிக்க வேணாம். பொடியன் டாக்டரா இருந்தாலும் சரி, இன்ஜினியரா இருந்தாலும் சரி, பொடியங்கிட்ட மிச்சம் காலமா இந்த டச் போன் பாய்க்க பழக்கம் இருக்கான்னு சரி பார்க்கணும். சரியா சொன்னீங்க யூசுப். சரியா சொன்னீங்க. முந்தியெல்லாம் தொழில் தொடர்பு, குணநேர்மை இதுகளை தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. இன்றைக்கு அதிகமான இடங்கள்ல பொடியன் சின்ன வயசுல இருந்து போன் பாவிக்கிறானான்னு கேட்கிறாங்க. பொடியன் ஐஸ் பாவிக்கிறானா, சிகரெட் பாவிக்கிறான கதையெல்லாம் அதுக்கு பிறகுதான் யூசுப்னா. அதுக்கு பிறகுதான் அடிச்சு சொன்னீங்க மாஸ்டர், அடிச்சு சொன்னீங்க. இன்றைக்கு இந்த போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தின ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது சரி. இந்த போன்
எங்கட வேலையில எவ்வளவோ சுருக்கி தந்திக்குது. ஏன்னா சாய்பு சொல்றீங்க அதான் நெசம். வீட்டுல இருந்து கொண்டு எல்லா வேலையும் செய்ய முடியுது. பேங்க் வேலை, டாக்டர் சலங்கிங் பண்ற வேலை, சாப்பாட்டுக்கு ஆன்லைன்ல புக் பண்ற வேலை, சாப்பாடு முக்கியமே. இந்த மாஸ்டர் படிச்ச மனுஷன், அவர் சொல்றதையும் கொஞ்சம் நீங்க கேளுங்களே. கேட்டுக்கோங்க. இன்றைக்கு தேவைக்கு போன் பாவிக்கிறத பத்தி நான் ஒன்றும் செல்லல. எந்த நேரம் அதுல மூழ்கி உலகத்தை மறந்த மாதிரி செயல்படுறாங்களே அவங்கள பத்தி தான் நான் சொல்றேன். சிந்திச்சு பார்த்தா இதுவும் ஒரு விதமான மனோவியாதி, மென்டல் கேஸ். எல்லாத்தையும் விட போன் தான் பெருசு என்ற மனோபாவம் வெறி. சரியா சொன்னீங்க மாஸ்டர், சரியா சொன்னீங்க. எங்கட அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பரிமாறின ஒரு வீடியோ பத்தி சொல்றேன். இதுல ஒரு வார அந்த புள்ளைக்கு 2 வயசும் ஈக்காதான். சரியா, தூக்கத்துல விரலால சும்மா டச் போன அப்படியே தட்டி 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 முருகுது, இழுக்குது, அப்படியே அதிர்ந்து பேத்துட்டேன் நானோ. இது மாதிரி சின்ன வயசுலயே போனுக்கு அடிமைப்பட்டவங்க தான் பெருசானாலும் அதிலே மூழ்கி கிடக்குறாங்க. போதை வஸ்து பாவிக்கிறவங்களையும் புனருத்தாபனம் செய்ய முடியும். இவங்க அதிலிருந்து மீட் எடுக்கவே முடியாது, கஷ்டம். உண்மைதான். இந்த போனும் கையுமா இருக்கிற பொடியன் மாட்ட நடவடிக்கையில கொஞ்சம் பாருங்களேன். அவங்களுக்கு டைம் டேபிள் ஒன்றே இல்லை. விடிய விடிய போனோட கொஞ்சி போட்டு பால் முழுக்க தூக்கம். சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படி வரும் மற்ற விஷயங்கள் ஊக்கம். கடைசி வரையில எல்லாமே தேக்கம் தான். எப்படி நான் சொன்னேன், தூக்கம் ஊக்கம் தேக்கம். மூக்கு நுனியில கொசு பறந்தாலும் நாக்கு நுனியில கோபம் வந்து நிற்கிறது. பெத்த உமா பாப்பா மதிக்க தெரியாது. புத்திமதி சென்னாலும் கத்தி மதிக்க மாட்டாங்க. இந்த போன்ல மூழ்கி போய்க்கிற இவங்களோட குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல, அவங்களுக்கு இஸ்லாமிய வாழ்க்கை இல்ல. நேரத்துக்கு தொழுக ஓதல் ஒன்றுமே இல்லை. நோம்பு பிடிச்சாலும் தஸ்பிக்கு ஒரு உருட்டுற மாதிரி எப்ப பார்த்தாலுமே போனை தான் உருட்டி உருட்டி நிக்கிறாங்க. போனை கைக்கு எடுத்தா அவங்களோட விரல்கள் அவங்களை அறியாமலேயே ஃபேஸ்புக்கை வாட்ஸ்அப் தான் தேடுது. அவங்களோட கட்டுப்பாட்டுல இல்ல, அவங்க தான் கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க உங்களோட பேச்சுல கொஞ்சம் கூட தப்பா இல்ல, எல்லாம் சரியா சொன்னீங்க. சரி யூசுப் நானா, இனி எந்த விஷயத்துக்கு பாப்போம் சொல்லுங்க பாப்போம். மைமூன் தாத்தாவுக்கு டாக்டர் பொடியன பட்டுட்டுது, உங்களுக்கு எப்படி இன்ஜினியரா லோயரா? இங்க பாருங்க, பொடியண்ட தகுதி தொழில் முக்கியம் இல்ல, போனுக்கு முழு நேரமும் எப்பகிவிலா ஆனவரான்னு சொல்லி அதுல முதல்ல செக் பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு மற்ற பேசுவோம். அது அடிமைப்பட்டிருக்கிறாரான்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு மற்ற பார்ப்போம். எங்கடவர் சில்றே நிஷன் தான் சாய்பு சாச்சா. இந்த தொங்கல் விட்டு தலைக்கு எதாட்ட நான் தெரியும் தானே உங்களுக்கு. அவளோட கல்யாண டைம்ல மாப்பிள்ளை பொடியன் கல்யாண மேடையிலையும் வைத்தான். இந்த பொண்ணு இருப்பாற்ற ஸ்டாத்லயும் இந்து கொண்டு போன கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் ஈக்காதப்பா. எனக்கு இந்த மாப்பிள்ளை வானவே வானாமண்டி சொல்லி குட்டி அடம் பிடிக்கிறதா. லட்சக்கணக்கில் செலவழிச்சு நட்சத்திர ஹோட்டல்ல நடத்தின அந்த கல்யாணம். இது மாதிரி இன்னும் எத்தனையோ கேஷுவல் டிவோர்ஸ் வரையில வந்து நிக்குதப்பா. அதனால தான் நான் சொல்றேன், இந்த 4 பொடியமாரும் தேய்க்கு மட்டும்தான் போன் யூஸ் பண்றேன்னு கண்டுபிடிக்கணும். சரி, புரோக்கர் வேலையோட சிஐடி வேலை வேற சேர்த்து ஜமாய்க்கிறேன். போன்ல மூழ்கார ஒரு சீதேவிய சாய்ஸ் பண்ணி அடுத்த கிழமையே வாரேன். ஆனா ஒரு கண்டிஷன், புரோக்கர் பீஸோட சிஐடி பீஸ் தனியா தந்துடணும். டபுள் பீஸ். சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள்: கலாபூஷணம் மஹதியசன் இப்ராஹிம், கலாபூஷணம் நெய்ரஹீம் ஷஹீத், கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அகுரணை சஹாப்தீன் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான்.